Praise the holy name. இந்த நல்ல காலவெளிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். உடைய வல்லமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள உடைய நாமத்துக்கு நன்றி. ஆச்சரியமான உடைய நாமத்துக்கு நன்றி. கிருபையுள்ள உடைய நாமம், வல்லமுள்ள நாமம் இந்த காலவெளியிலே உயர்த்துகிறோம். ஓ, எங்களை ஆசீர்வதிக்கிற நாமம், உயர்த்துகிற நாமம், உன்னதமான நாமம். ஹல்லேலூயா. கொடான கோடி நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து இந்த காலவெளியிலே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திரும் என்று பாடலை பாடி தொடர்ந்து இந்த காலை ஜெபத்திலே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எனக்கென தந்திடும் என்னை உயர்த்திடும் தேவனே, கரம் என்னை உயர்த்திடும் நிழலில் அழைக்கலாம், தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும் தேவனே, சட்டை நிழலில் அழைக்கலாம், தேவனே, அனைத்தையும் மறுடிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவன், சிலுவையில் எங்கள் சிலுவையில் எங்கள் நோய்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, உங்களுக்காக சிலுவையில் வைக்கப்பட்டவரே, எல்லாரையும் அனைத்தையும் மறுடிடோ தந்திடோ, வலக்கரம் என்னை உயர்த்திடோ தேவனே, வலக்கரம் என்னை உயர்த்திடோ யெகோவாயிரே, அனைத்தையும் மறுடிடோ எனக்கென தந்திடும், என்னை உயர்த்திடோ தேவனே. நல்ல காலவெளிக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இப்பொழுது நாம் வேத தியானம் ஒரு வேத பதிவு வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:1 முதல் 4 வசனங்கள் வாசிப்போம். இணைந்த வேதாகம் உள்ளவர்கள் இணைந்து நாம் அப்படியே இப்பொழுது வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12:1 முதல் 4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடே போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆம், தேவன் ஆபிரகாமை அழைத்து தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஊர் என்ற கல்தேயர் தேசத்தில் இருந்த இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு. இந்த தேராகை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நோவாவின் வம்சத்தில் வந்தவர். நோவாவின் வம்சத்தில் சேம் என்ற சேமுடைய வரலாறில் வருகிறவர் இந்த தேராகு. நோவா அவ்வளவு பெரிய ஞானமுள்ள தேவனை நேசித்த தேவ மனிதனாக இருந்தாலும் அந்த சந்ததியில் வந்த இந்த தேராகு விக்கிரக வணக்கத்தை உடையவராய் மாறிவிட்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். யோசுவாவின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கின்றோம். யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான அந்த தேராகு என்பவர் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது வேறே தேவர்களை சேவித்தார்கள் என்று யோசுவா மூலம் தேவன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். Even Terah, the father of Abraham, they served other gods when they were dwelt in Mesopotamia, on the other side of that place. ஆகவே இப்படி இருந்தார்கள். பாருங்கள், நோவாவின் வம்சத்திலிருந்து வந்த ஒருத்தர் தேராக ஆண்டவரை ஆராதிக்கவில்லை. காரணம் என்ன? அந்த சந்ததிக்கு அவர்கள் சரியாக சொல்லி அவர்களை கொண்டு வராமல் அப்படியே விட்டிருப்பார்கள். அப்போ இப்படிதான் நாம கூட நம்முடைய சந்ததிகளை ஒழுங்கா தேவனை பற்றி சொல்லி அந்த சந்ததிகள் தேவனை தொழுது கொள்வதற்கு தொடர வேண்டும். இடையில தேரா எப்படியோ விட்டுட்டார். ஆனால் நடந்தது என்ன? இந்த தேராகு வம்சத்துல உள்ள ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு சகோதரர்கள்லாம் உண்டு. ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டும் என்ன அப்படின்னா, வானத்தையும் பூமியை படைத்த தேவன் பேர்ல ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கிறது. ஆகவேதான் ஆபிரகாமை அந்த குடும்பத்தில் போய் தெரிந்து கொண்டு மறுபடியும் அந்த நோவாவின் வம்சாவளியில் வந்து சேம் வம்சாவளியில் வந்து தேரா வம்சாவளியில் வந்து இந்த ஆபிரகாமை தேவன் போய் என்ன செய்தார்? தெரிந்து கொள்கிறார். ஆம், பக்தி உள்ளவரை தேவன் தெரிந்து கொள்கிறார். தேவன் மேல் விசுவாசம் உள்ளவரை தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஸ்தேவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துறார் இந்த மாதிரி. அதற்கு அவன், பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாமை தேவன் அழைத்து வா என்று சொன்ன அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது அதற்கு முன்னாலேயே தேவன் அவனை அழைத்தார். ஆகினால்தான் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் நான் அந்த தேராகு ஆபிரகாம் ஒருவேளை ஆண்டவர் கூப்பிட்டு புறப்பட்ட உடனே தேராகு கூட புறப்பட்டு வந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆபிரகாம் தகப்பனிடத்தில் சொல்லியிருப்பான், நான் இந்த மாதிரி மகிமையுள்ள தேவனை கண்டு என்னை அவர் அழைத்திருக்கிறார், நான் புறப்படுகிறேன் என்று சொன்ன உடனே ஆபிரகாமோடு தேராகு அவருடைய குடும்பங்கள் எல்லாம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசித்து பார்த்து புறப்படுகிறார்கள். ஆனால் கானானுக்கு தான் போகலாம் என்று வந்தால் அவர்கள் வழியிலே ஆரானிலே நின்று விடுகிறார்கள். அங்கே தேராகு மரித்து போகிறார். 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். After Terah died, again the Lord spoke to Abraham என்றிருக்கிறது. அப்படி என்றால் இன்னைக்கு நாம் இந்த வேதத்தில் இந்த காணொலியில் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த காலை ஜபத்தில் இணைந்திருக்கிற உங்களை ஏதோ ஆண்டவர் திடீரென்று அவர் அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் ஏற்கனவே உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏற்கனவே உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆபிரகாம் எப்படி முன்குறித்து அழைத்தாரோ அதுபோல நம்ம அழைக்கிறார். ஏனென்றால் யாரும் சுலபமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுக்காக திடீரென்று வாழ்ந்துவிட முடியாது. இது தேவன் நம்மை தெரிந்து கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். இப்படி தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதினால்தான் அவனுக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அந்த தேராகு வம்சத்துல அவங்க விக்கிரக வளர்த்ததெல்லாம் இப்படி இருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அப்படியே அவர் மறித்து விட்டார். பிள்ளைகளை கொண்டு கானான் தேசத்தில் சேர்க்கலாம்னு நினைச்ச தேராக முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், தகப்பன் மறித்தாலும்
உங்க தகப்பனை கொண்டு போக முடியாவிட்டாலும் நான் ஜீவனுள்ள தேவன் ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அதைத்தான் நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லுகிறார். இப்ப நீ பாதி வழி வந்திருக்கிற அப்பா கூட இனி அந்த உங்க தகப்பன் இறந்துட்டாரு, ஆனா உங்க தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு. உடனே ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 7 ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். 7 ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். ஒன்று, உன்னை பெரிய தேசமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேஷன். அதாவது இவனுக்கு சாராளை பற்றி எடுத்துக்கொண்டால் 11ஆம் அதிகாரத்திலேயே சாராளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மலடி என்று, பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீ பிள்ளை பெறுவாய் என்று ஆண்டவர் சொன்னால் ஒரு பிள்ளை பெறு. ஆனா பிள்ளை பெற முடியாத இருக்கிற அந்த சாராளோடு இருக்கிற அந்த குடும்பத்துல ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண பெரிய தேசமாய் மாற்றுகிறார். ஆங்கிலத்தில் ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேஷன் அப்படின்றாம். செய்தாரா? செய்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு எத்தனை தடைகள், 25 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சாராளுக்கு போராடி அவளுக்கு ஒரு ஈசாக்கை கற்றுக் கொடுத்து, பிறகு ஈசாக்கு மூலம் சந்ததி யாக்கோபு 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரம் லட்சங்களாய் மாறி தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இன்று காலை யாரோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உயர்வதற்குரிய அடையாளம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் சந்ததிகள் பெரியவர்களாக மாறுவதற்கு, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்குரிய அயோட்டாம் பிளஸிங் தெரியாமல் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை மாறாதது. இந்த காலை நமக்கும் இந்த வார்த்தை அழைக்கப்பட்ட நமக்கு உன்னை பெரிய தேசமாக்குவேன். 2வது, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இது பிளஸிங். தனிப்பட்ட விதத்தில் தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God decides to bless us continually, year to year, days to days, year after year. போன வருஷம் இந்த மாதிரி ஆசீர்வாதம் இல்லை, இந்த வருஷம் புது ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வந்த உடனே ஆண்டவர் இப்படி தேடி வந்துட்டு சொல்லக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். திரும்பி பார்த்தால் கடந்த ஆண்டை விட நம்ம இன்னும் ஆசீர்வாதமா இருப்போம், இன்னும் அடுத்த ஆண்டு இதை விட ஆசீர்வாதமா இருப்போம். அதனால நேச்சுரல் விளைவினங்கள் வயதுக்கு தகுந்தது போல இருக்கலாம், உலகத்தின் மனிதர்களுக்கு வருகிற சாதாரண பிரச்சனைகள் இருக்கிறார். ஆனால் மற்றவர்களை விட நம்மை ஆசீர்வதித்து தான் வைத்திருப்பாங்க. ஆகவே உன்னை ஆசீர்வதித்து. 3வது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். ஒரு மூலமொழியிலே இந்த வசனத்துக்கு வார்த்தைக்கு இப்படி இருக்குது, ஐ வில் ஹைலைட் யுவர் நேம் அப்படிங்கிறார். அப்படின்னா உன் நேமை ஹைலைட் பண்ணுவேன். ஒருவேளை நம்முடைய பேரை இந்த லிஸ்ட்லையும் எழுதாம, நம்ம பேர் எதுலையும் ஹைலைட் பண்ணாம, ஒருவேளை நான் ஆஃபீஸில் இருந்து உங்கள் பேர் அந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் வராமல் இருக்கலாம். பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தால் எக்ஸாமினேஷனில் அந்த ரிசல்ட் வர நேம் இல்லாதது போல தெரியலாம். ஆண்டவர் சொல்ல பேரை பெருமைப்படுத்துவேன். இது காலை கர்த்தர் சொல்கிற ஆபிரகாமை ஆசீர்வாதம் வந்தா, எங்க உனக்கு பள்ளிக்கூடத்துல ரிசல்ட் லிஸ்ட் வந்தாலும், வேலையில ப்ரொமோஷன் லிஸ்ட் வந்தாலும், நீ போய் பார்க்கும்போது உன் பேர் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஹைலைட் பண்ணுவேன். இதுதான் தேவன் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் பேரை பிசாசு கெடுத்துக்கலாம், பிள்ளைகளின் பேரை கெடுக்கலாம். அதனாலதான் பிசாசு பேரை கெடுக்கிற சாத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதத்திலே தானியலின் புத்தகத்திலே தானியலுடைய பேரை ராஜா மாத்திட்டார், பெல்ஷாசார் என்று சொல்லி. ஆனா தானியல் புத்தகத்திலே தானியல் என்ற பேரை தான் ஹைலைட் பண்றார் கர்த்தர். அப்போ உலகத்துல சத்துரு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்முடைய பேரை மாற்றலாம், பேரை அடிக்க நினைக்கலாம். ஆனா தேவன் பேரை பெருமைப்படுத்துவார். புரிந்தவர் மட்டும் கரங்களை வைத்து இந்த காலங்களில் ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை இயேசுவின் நாமத்திலே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. 4வது அதே வசனத்துல 2வது வசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுல thou shalt be a blessing, கண்டினியூவஸ் டென்ஸ்ல அதுல இருக்குது. தொடர்ந்து தேவன் நம்மை 2 நாள் ஆசீர்வாதமா இருந்து பிறகு நம்ம கீழே போறது அப்படி கிடையாது. நம்முடைய ஆசீர்வாதம் மேல் நோக்கி போய்கொண்டே இருக்கும், கீழே அல்ல, முன்னோக்கி செல்லு கொண்டே இருப்போம். உலக மனிதர்கள் போல அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாகவே இருப்பாய். 5வது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அடுத்தது இது ஒரு ஆசீர்வாதம்.
எந்த தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கிறதாலும் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அதனால யாரையும் சபித்து விட கூடாது. அப்போ அப்புறம் சபிக்கிறவரை சபிப்பேன், இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் யாரையும் சபிக்க வேண்டாம், எல்லாரையும் நாம் ஆசீர்வதிப்போம். ஏழாவது, உன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். We are blessed to bless others. இதுதான் முக்கியம். நாம் ஆசீர்வாதம் பெறுகிறது மட்டுமல்ல, நம் மூலம் அநேகரை யார் ஆசீர்வதிப்பா? கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்று காலை கர்த்தர் சொல்கிறார், உன்னை பெரிய தேசமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை ஹைலைட் பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு அடுத்த நாள் கஷ்டப்பட மாட்டேன். இது ஆண்டோடைய ஆசீர்வாதம். அது மாதிரி நீ யாரை ஆசீர்வதித்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை யார் ஆசீர்வதித்தாலும் அவங்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவரை சபிப்பேன், உன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், ஆபிரகாமை தேவன் அழைத்து தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்த போது ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். கலாத்தியர் 3:13 இப்படி வாசிக்கிறோம், இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தொங்கி சிலுவையிலே ரத்தம் சிந்தி இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே வந்து ரத்தம் சிந்தி நமக்காக ஹல்லேலூயா இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். 9ஆம் வசனம் கலாத்தியர் 3:9 அந்தப்படி விசுவாசமாக்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். 13ஆம் வசனம் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இன்று காலை தேவன் சொல்கிறார், ஆபிரகாமை நான் அழைத்து அவன் தேராகு தகப்பன் என்னை அறியாமல் இருந்த போதும் அந்த குடும்பத்தில் தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்தது போல இன்று காலை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற உங்களை உங்கள் பிள்ளைகளை சந்ததிகளை நானே தெரிந்திருக்கிறேன். நீங்கள் அறியாத போதே நான் உங்களை தெரிந்திருக்கிறேன். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் மூலம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே டிரான்ஸ்பர் ஆகிறது. இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு பிற்பாடுதான் யாத்திராமத்தில் தான் 10 கட்டளைகள் வருது, மோசையின் ஆசீர்வாதம் வருது. அப்போ வேதத்துல நியாயப்பிரமாண காலம் எல்லாத்துக்கும் முன்னாலேயே ஆண்டவர் முதல்ல ஆசீர்வதித்த ஹிஸ்டாரிக்கல் மேன் ஆபிரகாம் தான், ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் ஆபிரகாம் தான். அது மட்டுமல்ல, இந்த ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் லைனேஜில் வருகிறார். மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாக என்று ஆரம்பிக்கப்படுகிறது. பாருங்கள், விக்கிரக வணக்கத்திலிருந்து தேராவே அந்த குடும்பத்தில் ஒருவனை தெரிந்து கொண்டு தம்முடைய வம்சத்தில் ஆண்டவர் நினைத்தார். புரிந்தவர் கரங்களை வைத்தி எங்கேயோ இருந்த நம்மை ஒன்றுமில்லாத நம்மை தேவன் அழைத்து ஆசீர்வதித்து நமக்கு சந்ததிகளை கொடுத்து குடும்பங்களை கொடுத்து நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று காலை இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நாமும் நம்முடைய சந்ததிகளும் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகினால்தான் வேதத்திலே நாம் பார்த்தால் இந்த ஆபிரகாமுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அதனால்தான் ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் சொல்றார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தால் என்னை கண்டார். எப்படி கண்டிருப்பார்? ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஈசாக்கை வெளியிட சொன்ன போது ஈசாக்கு அந்த விறகுகளை அவனே சுமந்து கொண்டு போகிறார். அது எதிர்கடையாளம். இயேசு தானே தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு போனாரு, அதுக்கு அடையாளம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆபிரகாமின் வாழ்வில் இயேசுக்கு அடையாளமான அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே ஆபிரகாமின் வாழ்வில் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். கர்த்தரை சித்தப்பனால் அடுத்த தியானத்தில் இதை சிந்திக்க போகிறோம். இந்த காலை சொல்லும், ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு உண்மை வெளிப்படுத்தினீரே, அந்த ஆபிரகாமை எடுத்து கொடுப்பதற்கு சிலுவையில் வந்து மரித்து அந்த
அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்று தந்தீரே, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் குடும்பங்களில் வந்து வலிப்பதாக என்று சொல்லி இந்த காணொளியில் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம், துதிகளை ஏறெடுப்போம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுத்து ஹல்லேலூயா, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு நாங்கள் உம்மை பாடுகிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை எண்ணி, நீர் பாராட்டின தயவை எண்ணி ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை போல தேவன் இந்த பூமியில் இல்லை. நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு திருவிலே ரத்தம் சிந்தி மரித்தார். தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தந்தார். அவர் அன்பின் தேவன், அவர் ஆச்சரியமான தேவன். எல்லாரும் இணைந்த அன்பின் தெய்வமே என்று அவரை துதிப்போம். ஒரு நிமிடம். ஆண்டவரே, நீர் அன்பின் தேவனாக இருக்கிறேன். நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. நாள் முதல் இந்த நாள் எத்தனையோ நன்மைகள், நன்மை செய்தீரே, நன்மை செய்தீரே, எத்தனையோ நன்மை செய்தீரே. தெய்வமே, தெய்வமே, நடத்தும் தெய்வமே, பாடுவே, நன்றியோடு உம்மை பாட. சிறுமையானவனை, சிறுமையானவனை எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. அதிசயம் தானே, அதிசயம் தானே. தெய்வமே, நடத்தும் தெய்வமே, பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இந்த காலொளியில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். இந்த ஆசீர்வாதங்கள் 7 ஆசீர்வாதம் அப்படியே வந்து பலிப்பதாக. இந்த ஆசீர்வாதத்தை எங்களை ஆசீர்வதி, எங்கள் சபையின் மேல், எங்கள் பிள்ளைகளின் மேல், எங்கள் குடும்பங்களின் மேல். ஆதியாகமம் 12:1 முதல் 3 வசனங்கள் ஆபிரகாமை அழைத்து இந்த ஆசீர்வதித்தீரே. கலாத்தியர் 3:9, 13, 14 வசனங்களின்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். ஆபிரகாம் மூலம் அநேகரை ஆசீர்வதித்தது போல எங்கள் மூலம், எங்கள் குடும்பங்கள் மூலம் அநேகருக்கு இயேசுவின் நாமம் மகிமைப்பட, இயேசுவின் நாமம் வெளிப்பட, அநேகருமே அறிய எங்களை பயன்படுத்தும், பிள்ளைகளை பயன்படுத்தும், குடும்பங்களை பயன்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த காலை இணைந்து ஜெபத்தில் இணைந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதி பலவீனம் அந்த யாரால் கட்ட தொட்டர்களும், கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரிகளை கத்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, திருமண நாள், பிறந்த நாள் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். வேலை காரியங்கள், ப்ரமோஷன் எல்லாவற்றிலும் நம்முடைய ஆளுகை கிருபை கூட இருப்பதாக, தெய்வ வல்லமை வெளிப்படுவதாக. ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.